Genesis chapter 2 verses 18 to 25 by Reverend J. Milton Alcott. இந்த மகிழ்ச்சியான மங்களகரமான நேரத்துல கௌதமுக்கும் மோனிஷாவுக்கும் கடவுள் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 2:18-25. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன நேரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டார். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் தம் விலா எலும்புகளில் ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இந்த நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் ஆடில்லாதிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நிருபத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 தொடங்கி 33 முடிய அழைப்பின் பேரில் நம்முடைய ஆசிரியர்கள் இருக்கிற அருட்பொருள் ஸ்டான்லி செல்வகுமார் ஐயர் அவர்கள் அதை வாசிக்க நாம் கவனிக்கிறோம். The epistle passage is from the epistle written by St. Paul to Ephesians, chapter 5, verse 22 to 33 by Reverend Stanley Chandrakumar. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படுத்தியிருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து காரண திருவசனத்தை கொண்டு கண்ணீர் முடிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் விளையாட்டுமான மகிழ்வுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களால் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாற்றத்தை ஒருவனும் வகித்ததில்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாற்றத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவரவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடமைப்பட்டவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்பதே. இது மிக முக்கியமான பகுதி, சுவிசேஷ பகுதி, காஸ்பல் ரீடிங். அது பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11. 3ஆம் நாளிலே கலிலேயாவிலே கானாவிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்னென்ன சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைக்கு செய்து ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்காக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரர் நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்பு பாட்டை கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை எங்கிருந்து வந்தது என்று மணவாளனை அழைத்து, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி கொடுத்ததை கொடுத்தார், நீர் ஒரு நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறேன் என்றார். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலே கானாவிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்றார் என்பது. அமர்ந்திருப்போம். நம்முடைய சபைக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. பாரதத்தில் இறங்கி 3ஆம் நாளாக இருந்திருந்தார். படத்திலேயே சிறப்பு ஆசீர்வதிக்கிறார். அவரிடத்தில் வருவது 10 ஞாயிறு வருவார். விசுவாசிக்கிறேன். உதாரண சபை பசுடையும் பாவமனையும் சரிவு நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கரகரத்தாலில் 2வது பாடல் இயேசு நாயகா பாடலை அனைவரும் பாடி உங்களுக்கும் இந்த மகிழ்ச்சியின் தருணத்தில் பங்கேற்றிருக்கிற அனைத்து விசுவாச குடும்பத்தாருக்கும் இருதரப்பின் பெற்றோர்களுக்கும் கடவுளின் பிரதான பொருள்கள் எனக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனத்தை கொடுக்கிறீர்களால் உங்கள் வாழ்நாளும் அந்த வார்த்தை வேண்டும். ஆனா பொதுவாக நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறது இல்லை. கல்யாணம் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதே மீறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு சற்று நேரம் நீங்க அதிகமா படித்திருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் சந்தையும் போது நிலமும் வாழும் கந்தறிவை போன்ற பழைய பஞ்சாயத்து சொல்லுவாங்க. நீங்களுக்கே தெரியும் அதெல்லாம். ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்துல சில ஆலோசனைகள் திருமண வாழ்க்கை மிக பிரதான நோக்கங்களை பற்றி சொல்வது. பிரைமரி பர்பஸ் ஆஃப் தி மேரேஜ். முதலாவது திருமணத்தை ஸ்தாபித்தவர் கடவுள் என்ற சிந்தனையில் நீங்கள் நினைக்கப்பட வேண்டும். Because the marriage inaugurated by God. கடவுள் ஸ்தாபகர். பரிசுத்த மெய் விவாதம். அப்ப இந்த பரிசுத்தம் இருக்குது. The marriage is holy one. It's inaugurated by the holy acts of God. கடவுள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆதாமை ஏவாளை ஆதாமை உண்டாக்கிட்டார். முதலாம் அதிகாரத்துக்கு ஆதாம்.
God. God created everything. எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் நல்லதே கண்டார். Sky is good. Ocean is good. பரமதன ஆனா தனியா சௌகமா உட்கார்ந்துருக்கான். அவர்கள் தொழில்களுக்கு படைப்பின் the creator work is over. என்ன செய்யுது? தனியா ஒரு செப்பரேஷன் ஒரு கிரியேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆறாவது நாள் முடிஞ்சிருச்சு. அதனால என்ன செஞ்சா ஆறாவையே என்ன செய்ய ஏவாளை பார்ப்பதுதான் அவனுக்கு பேச்சையே வருது. இவனின் நெருப்பில் இருக்கும் என் சதையில் சந்திப்பா. என்ன ஒரு அழகான கவிதை இல்லையா? ஆனால் உங்களில் உருவாக்கப்பட்டவன் தான் ஏவா. இன்றைக்கு கௌதம் மனுஷா அதே விதமாக உருவாக்கப்பட்டு உங்களை இணைத்திருக்கிறார். உடனே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கை நடிச்சோம், நாங்கள் பேசுவாங்க நடத்துறோம், நாங்கள் திருமணம் பண்ண எனக்கு இணைக்கலாம். God's plan. அவர் தீர்மானிக்கிறவர். He is a deciding authority. We are just executing. நாம் வந்து அதை செயல்படுத்துகிற அவருடைய கருவிகள். அது கவர்மெண்ட் அப்பா அம்மாவாகட்டும், மனுஷாவுடைய அப்பா அம்மாவாகட்டும், சந்திராகட்டும், நாம ஒரு ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயமாகவே மகிழ்ச்சி. இணைக்கப்பட போகிறீர்கள். இந்த இணைப்பு நீங்கள் இசைத்து வாழப்போகிற வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அன்பின் பரிசு. கல்யாணம் இருப்பாங்க இல்லையா? அது ஒரு நூற்றியாவது வாழ்க்கை அதை எடுத்து போய் வாழ்க்கை சேர்த்து மாட்டி எங்க சுத்தமாக மாமா இது உங்க அப்பா வழக்கம் இருக்கிறார் இல்லையா? அட்வொகேட் அவரு நிறைய சமாளிச்சு ஒரு வீடெல்லாம் கட்டி வச்சிருவாரு. ஆனா நல்ல மனைவியோ கர்த்தர் அருள் தீவு. அப்ப மனுஷா நல்ல மனைவியாக இருக்குன்னா உன்னை கடவுள் கொடுத்த பரிசாக முடிப்பார். அதே போல உங்களுக்கு ஏற்ற துணையை கடவுள் கொடுத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல ஹெல்பர் அப்போ பெண்கள் போவோம். நாங்க எல்லாம் உதவியாளர்களா, அடிமைகளா, நாங்க வேலை செய்யறதா அப்படின்லாம் போவோம். நீங்க இதுவே வாழ போறீங்க. அப்ப தெரியும் கவர்மெண்ட் மோனிஷாவோட உதவி இல்லாம இந்த உலகத்துல நம்மளால ஒரு காலத்தையும் செய்ய முடியாது. மேதா சாமி சொல்றது ஏனென்றால் ஏற்ற துணை அவர் போய் யார் நாட்டுல எல்லாம் போய் நடந்து பட்டு வருவார். ஆனா வீட்டுக்கு ஒரு பைக் சாவி யாரா எடுக்கணும், போலீஸ் எல்லாம் தேடி அனுப்பிச்சு எல்லாருக்கும் டிஃபைனிங் இந்த வாய்ப்பு. அதுக்காக ஏற்ற கடவுளை. எனவே நீங்கள் இருவரும் ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். இன்ன வரைக்கும் நீங்கள் மகனாய் இருந்தீங்க. இன்றைக்குத்தான் மகனாய் மாறி வந்திருக்கிறீங்க. தனித்தனிதான் வந்தீங்க. கவர்மெண்ட் நாங்கள் முதல்ல கொடுத்த ரொம்ப லட்சம், அதுக்கப்புறம் ஐநூறுலாம் பாட்டு பண்ணி லட்சம். இப்ப போகும்போது நீங்க என்ன பண்ணுங்க? என் வெளியில இருக்க மாட்டீங்க. யாரு எப்ப போறாங்களா இல்ல ஏதேல் பாட்டத்துல வியாபார இருக்கும் அப்படிதான் போன ஆறாது. கடவுள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க வந்து எனக்கு கீழ்படியில பார்க்க வழியா போன உன் தோட்டத்தை நீங்க வச்சுக்கோ, உன் ஆறெல்லாம் நீங்க பார்த்துக்கோ. எனக்கு யாரும் வந்து கையை பிடிச்ச வேலையை கொண்டு போயிட்டான். அந்த மாதிரி இப்ப நீங்க மனுஷனை கொடுத்துட்டு சந்தோஷமா போறீங்க. அதுக்கு கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமான இந்த இணைப்பு. இதுக்கு நீங்க பெற்றோர்கள் எல்லாருக்கும் குடும்பத்தார் எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. வேதாகமத்துல அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆணுடைய சரீரம், பெண்ணுடைய சரீரம், ஆணுடைய சிந்தனை, ஆணுடைய எல்லாம் வேறு வேறு அர்த்தம் ஆசைகள் இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்ப மோனிஷாக்கு பிடிக்காத காரியத்தை கவனம் செய்யணும். கீழ்படித்ததுல அதான், அன்பு கொடுத்ததுல அதான். புருஷங்களே மனைவிகளில் அன்பு இருக்கு. அன்பு கொடுத்ததுல என்ன சும்மா வாயில வாசம் கொடுக்கலாம்.
அன்பு கூறுவது என்றால் லவ் இன் ஆக்ஷன், செயல் வழியிலே அன்பு கூற வேண்டும். இப்ப சமயம் பாருங்க, இன்னொரு வேலையா அங்க போய் ஜவுளி கடையில பாக்குறது, ஆஹா இந்த சேலரிய மனுஷன் கிடைக்கணும். ஒரு ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா 1000 வாங்கி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவோம் மனுஷன் நினைக்கணும். அதுதான் அன்பு கூறுதல். சில பேர் ஒரு வாயிலே பேசிட்டு போயிடுவான், ஒன்றும் வாங்கி தர மாட்டான். அது இல்லை அன்பு கூறுதல். எதை பார்த்தா ஞாபகத்துக்கு அதுதான் அன்பு கூறுதல். அதே போல மனுஷா கீழ்ப்படிக்கணும். புருஷனுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டேன், புருஷனுக்கு தெரியாம எங்கேயும் போக மாட்டேன், புருஷனை மீறி நான் எந்த காரியத்தில் இட மாட்டேன் என்று தீர்மானம் செய்வதுதான் இனிமேல் நான் அல்ல கௌரவக்கான வாழ வேண்டும். இந்த தீர்மானம் பண்ணீங்கன்னா அதுதான் கீழ்ப்படிக்கணும். சில குடும்பங்கள்ல அது 2 சூத்திரம் தெரியாதனால சண்டைகளோ பிரச்சனைகளோ பிரிவினைகளோ நிறைய அதுக்கு காரணம் என்ன? லவ் ஒபீடியன்ஸ் இல்லாம நீங்க விட்டுக் கொடுங்கள், மன்னியுங்கள். தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கூட பொறுப்பு சகித்து ஒருவர் மிகுந்த அன்பாயிரு. அப்பொழுது கணவன் உங்கள் பேரிலே மிகுந்த ஆசீர்வாதத்தில் நன்மை தருகிற வல்லதாக மாறும். ஏனென்றால் உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் உறவினர்களை விட, ஏன் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்ட போதனை விட அதிகமாய் உங்கள் வாழ்வினை அங்கப்படுவது யார்? அங்க ஒரு மேரேஜ் அதனால நீங்க எவ்வளவு அழகா வாழ்றீங்களோ அவ்வளவு கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பில்டிங் பிளாக் மாதிரி அடிக்கடி தரும். நீங்க எவ்வளவு ஒருத்தருக்கு திருவிழையும் சண்டையும் வேதங்களும் ஆசிரியர்களும் முதல்வருக்கு குற்றச்சாட்டு அப்ரிசியேஷன் பண்ணீங்கன்னா கடவுள் உங்களை விட்டு விலகி விடுவார். கடவுளுடைய நீங்களும் உங்களுக்கு அவசியமா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பது அவசியம். கடவுளுடைய ஆசீர்வாத பிள்ளைகளாக நீங்கள் வாழணும். உங்க படிப்புக்கு இதுவே அதிகம். அதனால இத்துடன் நான் உங்களுக்கு வேதாகமத்தின் வழியா சில வார்த்தைகளை நினைவு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக வாழலாம் ஆசை. இனிமேல் நிறைய ஆசீர்வாதம். உங்களுக்கு எதுக்குமே நீ காத்துக்க வேண்டியதில்லை. குழந்தைக்காக பல வருஷம் காத்துக்க வேண்டியதில்லை. நீ சம்பாதிக்காக வீடு கட்டுறதுக்காக காத்துக்க வேண்டியதில்லை. எல்லாம் ஏற்கனவே கடவுள் கொடுத்துருந்தார். இனி புதிய ஜீவனை உருவாக்குற ஆசீர்வாதம் உங்க கையில இருக்கு. இப்ப நம்ம சீனாவோட வச்சுட்டு பாத்தீங்களா, சீனா பாப்புலேஷன் கம்மியாச்சு இந்தியாவில. இப்போ அதிக பெரிய கூட்டிய நிரப்புகள் என்ற மிக மகத்தான ஆசீர்வாதத்தை ஒரு ஜீவனை உங்களை போலவே உங்களிலிருந்து உங்களுக்காக கடவுள் செய்து தருகிறார். அந்த பிள்ளையை ஆண்டவரை நாம் நம்பிக்கை வளர்ப்பதற்கு இந்த திருமணம் மிக ஆசீர்வாதமானது. கர்த்தர் இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களை வாழ்நாள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல ஆசீர்வாதமான நிகழ்வுகளோடும் நன்மைகளோடும் நீங்கள் நடக்க வேண்டும். ஒருவர் ஆரோக்கியத்தில் ஒருவர் அக்கறை கொள்ள வேண்டும். சாப்பிடாம இல்லை டைம் ஆக்சி சொன்னா மரியாதை சாப்பிடணும், சும்மா அந்த சீனரை போனது சொல்ற மாதிரி சாப்பிட்டு நடக்கணும். அது தெரிஞ்சு கண்ணே தெரிஞ்சு வாங்கிட்டு சத்து வாங்கிட்டு இப்படி ஒரு பின்னி கிடைந்து இசைக்கு ஆசீர்வாதங்கள் வாழ்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தேவிக்கு சமாதானம் உங்கள் பிள்ளைகளை சென்றவங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் காத்து வைத்திருக்கிறார்கள். ஆமென். மகிழ்ச்சி என்றும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதும் கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ள ரகசிய ஐக்கியத்திற்கு பரிசுத்த பவுலினால் ஒப்பனையாக்கப்பட்டதும் யாவரும் நன்கு மதிக்கத்தக்கதுமான பரிசுத்த விவாக அறிவிக்குள்ளாக கணவர்களை மனைவிகளை குறித்து வேதாந்த சொல்வதை பயன்படுத்திய சிந்தித்து தாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிற பொறுப்பில் கௌரவத்தை உணர்ந்து ஆழ்ந்த உணர்ச்சியோடு எங்களுக்கு உட்பட வேண்டும். கணவன் மனைவி ஒரே மாசமாக இருப்பார்கள். ஆதலால் கணவன் தன் தகவலையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சிறப்பான் என்று நமது இரட்சகர் கூறியிருக்கின்றார். விவாக நிலைமைக்கு உட்படுவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் அன்பு கூறவும் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் குறைகளையும் பலன்களையும் பொறுத்துக் கொண்டு
வியாதி, துன்பம், உபத்திரங்கள் வரும்போது ஒருவரை ஒருவர் ஆதரப்படுத்தவும், தங்கள் இருவருக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கு தேவையானவர்களை நேர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் சம்பாதித்துக் கொள்ளவும், ஆவிக்குரிய காணில் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் செய்து பிரவேசியாமல் பயபக்தியோடும் வேகமாகவும் நன்றாக யோசனை பண்ணி கொண்டும் இதான புத்தியோடும் தெய்வ பயத்தோடும் பிரவேசிப்பானாக. மணமகனின் போது அதற்கு நிக்சன் நிக்கோலஸ் அவர்கள் திருமண முறையில் வாக்குறுதி வாங்கி மணப்பெண்ணின் கரம் பிடித்து மணமகனின் கரங்களை ஒப்படைக்கிற 7 முறைக்கு நடத்திருக்கிறார். இங்கே உமது அருகில் இருக்கும் மோனிஷாவை உமது மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவ ஏற்பாட்டின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் மோனிஷாவோடு ஒருமித்து வாழவும், இன்பத்திலும் துன்பத்திலும் இவளை அன்பு கூர்ந்து மோனிஷாவை ஆறுதல் படுத்தி கண்ணியமா என்னை ஆதரித்து வரவும், நீங்கள் இருவரும் ஜீவனோடு இருக்கும் அளவும் மோனிஷாவிடம் மாத்திரமே பற்றுதலாக இருக்கவும் மனதாக இருக்கிறீர்களா? மனதாக இருக்கிறேன். மோனிஷா, இங்கே உன் அருகில் இருக்கும் கௌதமை உன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவ ஏற்பாட்டின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இவரோடு ஒருமித்து வாழவும், இன்பத்திலும் துன்பத்திலும் இவரில் அன்பு கூர்ந்து இவரை ஆறுதல் படுத்தி கண்ணியமாக எண்ணி ஆதரித்து வரவும், நீங்கள் இருவரும் ஜீவனோடு இருக்கும் அளவும் இவரிடம் மாத்திரமே பற்றுதலாக இருக்கவும் மனதாக இருக்கிறாயா? சாட்சிகளின் முன்னிலையிலும் மோனிஷாவாகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகாமல் என் கடமைகளில் எல்லாம் உனக்கு உண்மையுள்ள கணவனாக நடந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் கடவுளின் சந்நிதியிலும் இந்த சபையின் சாட்சிகளின் முன்னிலையிலும் உண்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நடந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன்.
அன்பிற்கும் அன்பிற்கும் உண்மைக்கும் உண்மைக்கும் உறுதியும் உறுதியும் அடையாளமாக இந்த நாளிலே உனக்கு இருந்து அணிவிக்கிறேன். உனக்கு அணிவிக்கிறேன். திருமாலை அறிவிக்கிறேன். நான் அணிவிக்கிறேன். என் உடலாலும் சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடையாளமாக இந்த நாளிலே நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். இவர்கள் கடவுளின் நியாயப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியா இருக்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பார்கள். ஆமென். இப்பொழுது இல்லற பந்தத்திலே பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு மணமகனுக்கு வந்து பிக்சர் நிகழ செய்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களை துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இளம்பாத சகோதரன் கௌதம் அவர்களையும் திருமதி மோனிஷா கௌதம் அவர்களையும் கணவன் மனைவியாக இணைத்து ஒரு குடும்பத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கௌதமனுடைய பெற்றோர்கள் நீண்ட நாள் கனவு, என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும், அடியானுக்கு ஏற்ற ஒரு துணையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஆண்டவரே, இந்த எண்ணத்தை எல்லாம், இந்த நோக்கத்தை எல்லாம் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை கண்குளிர கண்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற கௌதமனுடைய பெற்றோர்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். அதே போல திருமதி மோனிஷா கௌதம் அவர்களை, அவருடைய பெற்றோர்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். இந்த இரு பிள்ளைகளுடைய பெற்றோர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதன்பான பிள்ளைகள் ஆண்டவர் இன்றைக்கு கணவன் மனைவியாக கொடுத்திருக்கிற இந்த வேளையிலே என்னுடைய தலைமை போதுகிற அவர்கள் ஆண்டவரை செய்தி வழியாக இந்த பிள்ளைகளுக்கு சொன்ன ஒவ்வொரு ஆலோசனைகளை ஆண்டவர் உள்ளத்திலே வைத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரை இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்ற வேத வசனத்தை ஆண்டவர் இவர்கள் ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே விளக்காய் வைத்துக் கொண்டு ஆண்டவரை இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நடக்கிற எல்லா வரவேற்பு காரியங்களிலும் உடைய கிருபை இரக்கம் தங்கியிருந்து ஒரு குறையில்லாமல் நடைபெற கர்த்தர் உதவி செய்யும். துதி கன மகிமை உமக்கை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
எந்த நூலகே உன் கண்ணிலே ஆடுதே. விண்ணெல்லாம் ஒளி மின்னும் அழகை இரு கையில் கூவித்தான் அவன் உன்னை படைத்தான். இரவாலும் கண்கள் செதுக்கி நான் உள்ளே விழ எனக்காக அவன் கொடுத்தான். தீத்திரியாயானேன் உன்னன் அன்பிலே சிறு தீண்டல் இன்ப தீந்தன் மேலே என் மீதி வாழ்வில் நீயே வேண்டுமே. உயிரானா என்றால் அது போதுமே. தீத்திரியாயானேன் உன்னன் அன்பிலே சிறு தீண்டல் இன்ப தீந்தன் மேலே என் மீதி வாழ்வில் நீயே வேண்டுமே. உயிரானா என்றால் அது போதுமே. கண்ணாலே என்னை கோத்தி அழகாக்கும் ஆசை ஒளியா. நீ தரை வீழ்ந்த விண்மீன் துகளா வெண்ணிலவின் கடைசி மகளா. படைத்தவனின் பெருமை பேசும் நீதான் அவன் புகழ. அண்டத்தின் இன்பத்தின் மொத்தத்தை தன் கையில் எடுத்தான் பின் உன்னை வடித்தான். இரவாய் உன் கண்கள் செதுக்கி நான் உள்ளே விழ எனக்காக அவன் கொடுத்தான். தீத்திரியாயானேன் உன்னன் அன்பிலே சிறு தீண்டல் இன்ப தீந்தன் மேலே என் மீதி வாழ்வில் நீயே வேண்டுமே. உயிரானா என்றால் அது போதுமே. தீத்திரியாயானேன் உன்னன் அன்பிலே சிறு தீண்டல் இன்ப தீந்தன் மேலே என் மீதி வாழ்வில் நீயே வேண்டுமே. உயிரானா என்றால் அது போதுமே. ஹே விழும் இதயம் ஏந்திப்பிடி. ஹே அதில் கனவை அள்ளிக்கொடி. ஹே குறுஞ்சிறகு கோடி விரி. வா என் இதழிலேறிச்சிரி. கெட்டார் கம்பே மேலே நின்று கீச்சும் கிளியானாய். வண்ணம் இல்லா என் வாழ்விலே வர்ணம் நீட்டுகிறாய்.
வானவில் மழையென பெய்கிறாய். சாரிகா என் சாரிகா, அடிமன வேர்களை கொய்கிறாய். நான் துளி இசையில் வாழும் இலை, நீ என்னை தழுவ வீழும் மழை. வேர்வரை நழுவி ஆழம் நனை, நீ என் உயிரில் நீயும் இணை. பியானோ பற்கள் மேலே வந்து ஆடும் மயிலானாய். வண்ணம் இல்லா என் வாழ்விலே வர்ணம் மீட்டுகிறாய். தூரிகா என் தூரிகா, ஒரு வானவில் மழையென பெய்கிறாய். சாரிகா என் சாரிகா, அடிமன வேர்களை கொய்கிறாய். ஒரு வானவில் மழையென பெய்கிறாய். சாரிகா என் சாரிகா, அடிமன வேர்களை கொய்கிறாய். மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீரை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன், அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானே. அவனருகிலே கனவில் பனித்துளியானே, அவன் அனதையில்
மேலே எனக்குள் நீ இருந்தால் அது தாரே இல்லை. நீலை நான் பருவமழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ಎಂತಾರಾ ಎಂತಾರಾ ನೀಯೇ ಎಂತಾರಾ ಎನ್ಮಾನಂ பூத்ததே தாரா கண்பூரா நீயே தான் தாரா கண்ணார காண்கிறேன் பூரா தண்ணீரை கூசிக்கொண்டே மெல்ல செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய் எதிரே என்னோடு காதல் வந்தே என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே. ஏனோ இன்று ஏனோ நான் உந்தன் நானோ நீயோ இல்லை நானோ நாமெனும் நாமோ தூண்டிலா நீ ஊஞ்சலா தூரலா நீ காணலா பிரத்யேக மௌனம் நீ கொண்டு வந்தாய் என் வார்த்தையானதே. இல்லாத ஊரில் இல்லாத பேரில் நம் காதல் வாழ்வுமே ஹோய் நம் காதல் வாழ்வுமே. உன்னசைவினில் திசைகளில் படபடவென தந்தாய் மின்மினிகளில் விழிகளில் கொண்டாய் கண்ணிமைகளில் நிலவினை கதகதப்புட தந்தாய் கண்ணவிகை வெண்ணிலவொளி தந்தாய் பிரம்மாண்ட காலம் நீ தந்து சென்றாய் என் நாட்கள் தீர்ந்ததே உன் பாத சூட்டில் என் காதல் பூக்கும் நம் தேடல் தீருமே. ಎಂತಾರಾ ಎಂತಾರಾ ನೀಯೇ ಎಂತಾರಾ ಎನ್ಮಾನಂ பூத்ததே தாரா கண்பூரா நீயே தான் தாரா கண்ணார காண்கிறேன் தாரா தண்ணீரை கூசிக்கொண்டே மெல்ல செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய் எதிரே என்னோடு காதல் வந்து என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே.
நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே, நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே. நூலறிந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினால். கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. அதிகாலை வந்தால் அழகாயன் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன், வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ. உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. கதை போமா கதை போமா கதை போமா. திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா, தனனம் 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 தனதரிர காரா. திரனா திரனம் திரனா திரனா திரனம் திரனா, தனனம் 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 தனதரிர காரா. தனனம் 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 தனதரிர காரா. கதை போமா கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. யாரோ யாரவளோ உன்னை தாண்டி சென்றவளோ, ஏதோ தேவதையோ எதிர்கால காதலியோ, நீங்கி போவதற்கா இந்த ஞாபகம் ஞாபகம், நாளை சேர்வதற்கா இந்த நாடகம் இந்த நாடகம். அடற்காட்டிலே விழுந்திடும் துளிகளாய் அவன் ஏட்டிலே இலக்கண பிழைகளா, நீயும் நானும்.
கடலும் அவளும் நானும் தவமும் அருளும் அவளும் நானும் வேறும் மரமும் ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும் அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும் அவளும் நானும் அளித்தலும் புகழும் மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் வெப்பும் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மணமும் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மணமும் அவளும் நானும் தேனும் இனிப்பும் அவளும் நானும் சிரிப்பும் மகிழ்வும் அவளும் நானும் திங்களும் குளிரும் அவளும் நானும் கதிரும் ஒளியும் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் தவமும் அருளும் அவளும் நானும் வேறும் மரமும் ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும் அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும் அவளும் நானும் அளித்தலும் புகழும் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அமுதும் தமிழும் கண்ணால திட்டிடாதே ஏன்னா பழசெல்லாம் பறந்து போயாச்சே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ணை போல பார்த்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் ஏன் நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் அன்பே என்பே நீதானே எந்த நண்பே நீதானே இன்பு என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே என்பே நீதானே எந்த தெம்பே நீதானே முன்பே வந்த என்பே நீதானே கண்ணால திட்டிடாதே ஏன்னா பழசெல்லாம் பறந்து போயாச்சே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை
கைய தருவேனே ஓ அக்கம் பக்கமா ஆளை இல்லாட்டி பக்கம் வரலாமே கண்ணி ஒரு வாட்டி புதுசா காதல பழகி பாக்குற நல்ல நேரம் எதுக்கு இடைஞ்சலா மயில் கணக்குல தூரம் காதல் சின்னமே ஒன்ன பார்க்கணும்னு கேட்டதா இங்க கொண்டு வந்தேனே அன்பே என்பே நீதானே எந்த நண்பே நீதானே என்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே என்பே என்பே நீதானே எந்த தெம்பே நீதானே முன்பே முன்பே வந்த என்பே நீதானே பே கண்ணால திட்டிடாதே ஏன்னா பே பழசெல்லாம் பறந்து போயாச்சே பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ணை போல பார்த்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் என் நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் காதல் என் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது பகலிரவாய் மாறுது வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனே நீயே வெண்பனியே தீயின் சுவையும் உன்னில் மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் இசையன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் இசையன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் காதல் கவிதை துடுப்பாக மாறுவேன் உன் கரையை தாண்டுவேன் அடி ராட்சசியே கூச்சம் காணலே மறைவுகளும் முத்தம் கேட்கிறதே ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே இடையில் ஊர்வலம் செல்ல என் நிழல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது பகலிரவாய் மாறுது வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் இசையன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய் மனம் ஒரு கணம் கொதிகலனாக தவறுகளின் இசையன மாற தொலைவுகளை தொலைப்போம் ஒன்றாய்
என்று உதடுகள் தான் கென்ற உனை கொஞ்சி தீருமோ ஆசையே முடிவுரையெல்லாம் முத்தங்களாய் மாற கடிகார முட்களும் நானுமே ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளது பகலிரவாய் மாறுது வளைவினில் எல்லாம் வளைந்து தொலைந்து போவேனா மனம் ஒரு கணம் கொதிகலனாக